Viewers, welcome to our channel Open Tech Support. இன்னைக்கு நாம photoshopல தமிழ்ல எப்படி டைப் பண்ணலாம் அத பத்தி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போலாம். Photoshop சிசியில் வந்து நம்ம தமிழ் டைப்பிங் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஃபோட்டோஷாப் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி சிசி 2018 நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ட்ரையல் வெர்ஷன் தான் அது. ஸோ இதில் நாம் வந்து தமிழில் எப்படி டைப் பண்ணுறது அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஸோ அதுக்கு வந்து அழகி ப்ளஸ் தமிழ் சாஃப்ட்வேர், தமிழ் டைப்பிங் சாஃப்ட்வேர் அழகி ப்ளஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு அதை டவுன்லோட் பண்ணிவிடுவோம். ஸோ க்ரோம் ஓப்பன் பண்ணிடுங்க. க்ரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு அழகி சாஃப்ட்வேர் டைப் பண்ணுங்கள். அதில் ஃபஸ்ட்டு லிங்க்கு ஸோ இதை கொடுத்துருவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டவுன்லோட்ஸ் இருக்கும். ஸோ டவுன்லோட்ஸில் ஃபஸ்ட்டு அழகி ப்ளஸ் ஃபார் விண்டோஸ் டெஸ்க்டாப் லேப்டாப்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிடுவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் அழகி ப்ளஸ் setup.exe ஃபைல் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல டவுன்லோட் ஆகிடும். அதை ஓப்பன் பண்ணிவிடுவோம். ஸோ ரன் கேட்குது, எஸ் கொடுத்துருங்க. ஸோ பேசிக் சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷன் செட்டப் தான். ஸோ அந்த செட்டப்பில் நம்ம இன்ஸ்டால் பண்ணிடுவோம். ஸோ இப்போ சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சிச்சு. ஸோ லான்ச் அழகி அப்ளிகேஷன், நம்ம அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிடுவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா F10, அதாவது F10 கீ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து தமிழ் டைப்பிங் விடும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் ஃபாண்ட்டு நம்ம வந்து நம்ம சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணிடுவோம். இப்போ என்கிட்ட வந்து செந்தமிழ் ஃபாண்ட்டுன்னு இருக்குது. நீங்கள் இதை கூகுளில் டைப் பண்ணினாலே வரும். சப்போஸ் உங்களுக்கு அப்படி ஃபாண்ட்டு வேணும் அப்படின்னா நம்ம கமெண்டில் வந்து மெயில் ஐடி டைப் பண்ணுறங்க. நம்ம அந்த மெயில் ஐடி ஃபாண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபாண்ட்ஸ் கிட்டத்தட்ட இதில் வந்து ஒரு 250 ஃபாண்ட்டு கிட்டே இருக்கும். ஸோ நான் அதை அப்படியே எல்லாத்தையும் வந்து காப்பி பண்ணிடுறேன். கண்ட்ரோல்லே கொடுத்தீங்கன்னா காப்பி ஆகிடும். ஸோ இன்ஸ்டால் கொடுத்துட்டா ஆல் யூசர்ஸ் கொடுத்தீங்கன்னா எல்லா யூசர்ஸ்லையும் இந்த ஃபாண்ட் இன்ஸ்டால் ஆகிடும். இல்லை இது இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா நம்ம இந்த சிஸ்டமில் மட்டும் ஃபாண்ட்ஸ் வந்து இன்ஸ்டால் ஆகும். ஸோ என்கிட்ட இருக்கக்கூடிய இந்த ஃபாண்ட்ஸ்லாம் ஸ்டைல்ஸ், அதாவது 250 ஃபாண்ட்டு ஸ்டைல்ஸ் இருக்குது தமிழ் ஃபாண்ட்டு. ஸோ அதாவது நான் இன்ஸ்டால் பண்ணுறேன். நம்ம இந்த சிஸ்டமில் ஃபாண்ட்டு இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. ஸோ இதில் நமக்கு பர்டிகுலராக இந்த ஃபாண்ட்டு மட்டும் வேணும், இந்த ஃபாண்ட்டு மட்டும் வேணும்னாலும் அந்த ஃபாண்ட்டை மட்டும் நீங்கள் காப்பி பண்ணி இல்லை ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் கொடுத்துக்கலாம். காப்பி பண்ணிங்கன்னா ஃபாண்ட்டு ஃபோல்டரில் வந்து ப்ளேஸ் பண்ணணும். விண்டோஸ் ஆர் கொடுத்தீங்கன்னா ரன் கமாண்ட் வரும். அதில் ஃபாண்ட்ஸ் டைப் பண்ணிங்கன்னா ஃபாண்ட்டோட ஃபோல்டர்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் நீங்கள் பேஸ்ட் பண்ணணும் காப்பி பண்ணிங்கன்னா. இல்லை ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா டைரெக்டாக அந்த ஃபோல்டர்லேயே வந்து ஃபாண்ட் வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ அழகில் நம்ம கவனிக்க வேண்டியது 2 ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃபாண்ட் என்கோடிங்கு கீபோர்ட் லே அவுட்டுன்னு இருக்கும். ஸோ லாங்குவேஜில் தமிழில் செலக்ட் பண்ணியிருக்கோம் டிஃபால்ட்டாக. ஃபாண்ட் என்கோடிங் பார்த்தீங்கன்னா STMZH_Pன்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணிவிடுங்க. கீபோர்டில் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் பொனாட்டிக்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிவிடுவோம். அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா தமிழ் STMZH பொனாட்டிக் அப்படின்னு போட்டு Ctrl+Alt+F10. ஸோ இந்த கீ தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம இந்த கீயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த அழகி செட்டப் வந்து இந்த இடத்துல ஐக்கான் அழகி வந்து ஆக்டிவேட் ஆகிடும். இப்போ நான் இதை வந்து இப்படி ஓப்பனில் தர மாதிரி வச்சிடறேன். இப்போ நம்ம அந்த ஃபாண்ட்டு காப்பி பண்ணிட்டோம். இப்போ ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணுறோம். இப்போ ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ ஃபைலில் போய்ட்டு நியூ ஒன்று கொடுத்துட்றேன். டிஃபால்ட்டாக ஒரு இதில் செலக்ட் பண்ணிடுறேன். ஸோ நம்ம ஃபோட்டோஷாப் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் Ctrl+Alt+F10 அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஐக்கான் வந்து ஷோ ஆகும். ஸோ டிஏன்னு போட்டு ஒரு ஐக்கான் நமக்கு ஷோ ஆகும். ஸோ நீங்கள் Ctrl+Alt+F10 அது போயிடுச்சு. திரும்ப Ctrl+Alt+F10 கொடுக்குறேன். ஸோ டிஏன்னு வந்துடுச்சு. இப்போ வந்து நமக்கு தமிழ் பொனாட்டிக் வந்து எனேபிள் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நான் ஃபோட்டோஷாப்பில் வந்து டெக்ஸ்ட் லேயரை கிளிக் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து ஆல்ரெடி நம்ம அந்த ஃபாண்ட்டு காப்பி பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ நமக்கு தமிழில் டைப் ஆகுது. ஸோ நம்ம என்ன செய்யணும்னா திரும்ப அந்த ஃபாண்ட்டு ஸ்டைல் நமக்கு வேணும்னா அந்த ஃபாண்ட்டை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ நீங்கள் ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா கீழே வந்தீங்கன்னா நம்ம அந்த ஃபாண்ட்டு செலக்ட் ஆகும்.
நம்ம எஸ்டி அந்த இதுலேருந்து ஒன்று. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃபஸ்ட்டு 1ஆம் நம்பர் ஃபாண்ட் செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து நான் டைப் பண்ணுறேன். இப்போ நான் வந்து தங்கிலீஷில் தான் டைப் பண்ணுறேன், பார்த்துங்க. VAN ஷிஃப்ட்டு போட்டு N போட்டேன், A போட்டேன், டிக்கு, அதாவது K, திரும்ப KAM. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தங்கிலீஷில் டைப் பண்ணது அப்படியே ஃபோட்டோஷாப்பில் வந்து நமக்கு தமிழில் டைப் ஆகுது. ஸோ நான் சப்போஸ் இப்போ ஃபாண்ட்டு சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக தெரியும். ஸோ அனைவருக்கும் வணக்கம். இப்போ நான் வந்து எப்படி இருக்கீங்க அப்படின்னு நான் கேட்குறேன். எப்படி தங்கிலீஷில் நம்ம டைப் பண்ணுவோம், இ டைப் பண்ணியிருக்கேன், PADI. ஸோ எப்படி தமிழில் டைப் ஆகுது அதே மாதிரி இருக்கீங்க. நம்ம எப்படி தங்கிலீஷில் டைப் பண்ணுமோ அதே தான். தங்கிலீஷில் டைப் பண்ணிவிட்டு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தமிழில் வந்து டைப் ஆகும். ஸோ நமக்கு நார்மல் தங்கிலீஷில் எப்படி ஃபொனட்டிக்கில் தமிழ் டைப் பண்ணுவோமோ அதே தான் நம்ம டைப் பண்ணுவோம். இதுக்கு நீங்கள் தனியாக ஃபாண்ட்டு நம்ம இது பண்ணணும், ஃபாண்ட்டு லேஅவுட் கற்றுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இதில் வந்து நான் சொன்ன அந்த 250 ஃபாண்ட்டு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஒன்று ஒரு ஸ்டைலிஷில் வரும். ஸோ அதுதான் நான் ஸ்டார்டிங்கில் அந்த ஃபாண்ட் வந்து உங்களுக்கு நான் வந்து இன்ஸ்டால் பண்ணேன். ஸோ இப்போது அடுத்தது நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். அடுத்தது அப்படியே நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு ஃபாண்ட்டு பார்த்தீங்கன்னா டிசைனிங்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நமக்கு எந்த ஃபாண்ட்டு ஸ்டைல் வேணுமோ நீங்கள் அந்த ஃபாண்ட்டு ஸ்டைல்ஸை வந்து தமிழில் வச்சுக்கலாம். ஸோ அதுதான் அந்த செந்தமிழ் ஃபாண்ட்டு நான் 250 ஃபாண்ட்டு சொன்னேன். ஸோ அதை நீங்கள் ஒன்று வைக்க என்ன ஆகுனா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டைல்ஸ் வந்து க்ரியேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ நான் இது 5 வச்சுருக்கேன். இந்த மாதிரி நிறைய ஸ்டைல்ஸு 250 ஸ்டைல்ஸ் இருக்குது. ஸோ இதை இப்படி நீங்கள் நம்ம ஃபோட்டோஷாப்பில் வந்து தமிழில் டைப் பண்ணி நீங்கள் இந்த இது நம்ம தெரிஞ்சுக்கலாம். நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம வேர்டிங்ஸு தமிழில் வந்து டைப் பண்ணி நம்ம ஏதாவது ஃபோட்டோஸ் ஏதாவது டிசைன் பண்ணால் கூட டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் இப்போ பார்த்துருப்போம். ஃபோட்டோஷாப்பில் தமிழில் நம்ம எளிமையாக நம்ம ஃபொனட்டிக் இதில் வந்து நம்ம டைப் பண்ணுறது வந்து இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்த்தோம். இந்த இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கூட நீங்கள் கமெண்டில் டைப் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த ஃபாண்ட்டு வேணும்னா அந்த கமெண்டில் வந்து உங்களோட மெயில் ஐடி கொடுங்க. அந்த மெயிலுக்கு வந்து அந்த ஃபாண்ட்டு ஃபோல்டர் வந்து ஷேர் பண்ணும், நீங்கள் அதிலேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்ச். என்ன வியூவர்ஸ், வீடியோ பார்த்தீங்களா? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களோட வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வேணும் அப்படின்னா மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா இல்லை கமெண்டில் டைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.